துபாயில 24 hour ரேஸ் ஆரம்பிச்சதுங்க. ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சது. P2 பொசிஷன்ல இருந்தாங்க. அதாவது 33 கார்ஸ் வந்து இந்த கேட்டகரியில போயிட்டு இருந்தது. அந்த 33 கார்ஸ்ல டாப் 2 பொசிஷன்ல வந்து அஜித் ரெட் அண்ட் ரேசிங் டீம் வந்து போயிட்டு இருந்தது. இப்படியே போயிருந்ததுன்னா இந்த ரேஸ் முடியும் போது கண்டிப்பா நம்ம போடியம் பண்ணிருப்போம். அன்பார்ச்சுனேட்லி 2 hours ரேஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார்ல இன்ஜின் இஷ்யூ வந்து வந்திருக்கு. இந்த இன்ஜின் இஷ்யூ வந்ததுனால இந்த கார்ல இருந்த எக்ஸாஸ்ட்ல இருந்து பயங்கரமா ஃபயர் வந்துருச்சு. பிட்டு கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்தாங்க இதை ரெடி பண்ணி மறுபடியும் ரேஸ் பண்ண முடியுமான்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல திருப்பியும் வந்து நம்ம வந்து ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலயும் ஸ்பேர் கார் இருக்கே அதை வச்சு ரேஸ் கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஸ்பேர் கார் வந்து குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ்ல தான் யூஸ் பண்ண முடியும். ரேஸ்ல வந்து ஒரே கார் தான், அந்த ஒரு கார் தான் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் ரேஸ் போக முடியும். இன்னொரு கார் அதாவது ஸ்பேர் காரை யூஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி ரேசஸ்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இப்ப நடந்திருக்கு. ஆனா கண்டிப்பா திரும்பி வருவோம், திரும்பி வந்து ரேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ